தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு அழகான சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பெயர் செங்கல்பட்டி. பச்சை வயல்கள், காலையில் பறவைகளின் கீச்சு, மாலை நேரத்தில் மாட்டுக்கன்றுகளின் மணி ஓசை, இவையெல்லாம் அந்த கிராமத்தின் இயற்கை இசை. அங்கு வாழ்ந்த மக்கள் எளிமையானவர்கள். பணம் குறைவாக இருந்தாலும் அறிவும் அனுபவமும் அதிகம். அந்த கிராமத்தில் அருண்மொழி என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்தான். அவனுக்கு நகர வாழ்க்கை மீது அதிக ஆசை. இந்த கிராமத்தில் என்ன இருக்கிறது, நகரத்தில்தான் முன்னேற்றம் என்று அவன் அடிக்கடி சொல்லுவான். ஆனால் அவன் தாத்தா மட்டும் எப்போதும் சொல்லுவார், கிராமம் ஒரு பள்ளி மாதிரி, இயற்கைதான் இங்கு ஆசிரியர். ஒரு நாள் கடும் வறட்சி வந்தது. மழை பெய்யவில்லை. வயல்கள் காய்ந்து விட்டன. அருண்மொழி கவலையடைந்தான். அப்போது அவன் தாத்தா சொன்னார், நம் முன்னோர்கள் நீரை சேமிக்க குளங்கள், கிணறுகள், ஓடைகள் அமைத்தார்கள். அதுதான் கிராமத்தின் உண்மை அறிவு. அவர்கள் பழைய குளத்தை சுத்தம் செய்தனர். மழை பெய்ததும் அந்த குளம் நிரம்பியது. அருண்மொழிக்கு முதல் பாடம் புரிந்தது. பழமையான அறிவு எப்போதும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு விவசாயியின் பயிர் நோயால் கெட்டது. அவர் மிகவும் சோகமாக இருந்தார். அந்த கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து அவருக்கு உதவினர். ஒருவர் விதை கொடுத்தார். ஒருவர் தொழிலாளர்களை அனுப்பினார். சில மாதங்களில் அந்த வயல் மீண்டும் பசுமையாயிற்று. அருண்மொழி உணர்ந்தான், கிராமத்தில் ஒருவரின் துயர் அனைவரின் துயர். ஒரு நாள் வயலில் வேலை செய்தபோது ஒரு எறும்பு தன்னை விட பெரிய உணவை தூக்கிச் சென்றது. அருண்மொழி அதை பார்த்து சிரித்தான். அவனது தாத்தா சொன்னார், அந்த எறும்பு உழைப்பின் அர்த்தம் கற்றுக் கொடுக்கிறது. அந்த நாளிலிருந்து அருண்மொழி எந்த வேலையையும் சிறியது என்று நினைக்கவில்லை. நகரத்திற்கு செல்ல நினைத்த அருண்மொழி இப்போது கிராமத்தில் தங்கி இயற்கை விவசாயம் செய்யத் தொடங்கினான். அவன் புதிய முறைகளையும் பழைய அறிவையும் இணைத்தான். கிராமம் வளர்ந்தது.